ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சு போட்டு நண்டு மசாலா தான் பண்ண போறோம். இது பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1 கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 5லேருந்து 6 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வறுத்து விட்டால் போதும். அதுலேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகி அதோடய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். எல்லாம் நல்லா வறுபட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 1 கிலோ நண்டு செய்கிற மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு 3/4 அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிறதுக்கும் வெங்காயம் அதோடைய கலர் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போய் அந்த வெங்காயமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இப்போ கடாயில் சேர்த்துக்கோங்க. அரைச்ச மசாலா சேர்த்து அந்த வெங்காயத்தோட ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 செகண்ட் அந்த மசாலாவை வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. மசாலா தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி நான் நண்டில் போட்டனால நான் இங்கே சேர்க்கலை. நீங்கள் அங்கே போடலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மசாலாவை நல்லா குக் பண்ணியாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்க நண்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. அந்த நண்டும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர பெரட்டி விட்டுருக்கணும். நண்டை அந்த மசாலாவோட ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்த்து அந்த நண்டும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த நண்டு மசாலாவோட சேர்ந்து வேக வைக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். நண்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா விட்டு நல்லா சலசலன்னு கொதிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போடாமல் நல்லா வேகட்டும். நண்டு வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம். இப்போ மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் விட்டு விட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நண்டு அடி பிடிச்சிரும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அந்த நண்டும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா வேக விட்டோம். அந்த மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க.
நல்ல காரசாரமான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.